அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலிபின் இனிய காலை வணக்கம். இன்று 26/2 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, மாசி மாதம் 14ஆம் தேதி, புதன்கிழமை. திரையோதசி திதி பகல் 11:09 வரை. அதற்கு மேல் சதுர்த்தசி. திருவோண நட்சத்திரம் சாயங்காலம் 5:23 வரை. அதற்கு மேல் அவிட்ட நட்சத்திரம். ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, 11:00 to 12:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இன்றைக்கி அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் ரெட், சிவப்பு. சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ் சாப்பிடலாம், தயிர் சாதம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் பூச நட்சத்திரம் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களை பற்றி பார்க்கலாம். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கோபதாபம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மாதர்கள் மேல் இச்சை அதிகமாக இருக்கும். சந்தோஷ சல்லாபம் உடையவராக இருப்பார். வீண் விவகாரத்தில் ஈடுபடுபவராகவும் இருப்பார்கள். இவர்கள் குடும்பத்தில் வீண் கலகத்தை உண்டு பண்ணுபவராக இருப்பார். வரவுக்கு மேலே செலவு பண்ணுபவராகவும் இருப்பார். சகோதர சகோதரிகள் பால் தகராறு செய்பவராக இருப்பார். அவருக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட தகராறு செய்பவராகத்தான் இருப்பார். ஆடை ஆபரண மேம்பாடு இல்லாதவராக இருப்பார். அவர் இந்த மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு போகிற தவிர நல்ல துணியை நல்ல நகையை ட்ரிம்மாக இருக்கணுங்கிற மென்டாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி இருக்கவும் மாட்டார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது, அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி இன்று பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. மனைவி மக்களால் கூட மகிழ்ச்சியே உண்டாகிறது. அன்னையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் அதிகப்படியான ஆர்வம் உண்டாகிறது. புதிய வாகனம் வாங்க நினைக்கிறீர்கள். மேலதிகாரிகளோட அந்த சப்போர்ட், அதாவது உதவி, ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. சிறு பிரயாணமும் அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பர்களுடன் பார்ட்டி, விருந்து போன்றவற்றில் கலந்து கொள்கிறீர்கள். வீண் முயற்சி செய்ய வேண்டாம், பொறுமையாக இருங்கள். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, புதிய முயற்சிகள், முக்கியமான ஆட்களை சந்திப்பது, தூர பிரயாணம் செல்வது, ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி மக்களுடன் கூட கொஞ்சம் பரிவுடன் பாசத்துடன் பேசுங்கள். இல்லை என்னால் வீண் தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு ஓரளவு பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பிரயாணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலமும் நல்ல லாபம், ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. பெரியவர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகின்றீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றியே. அடுத்து சிம்மராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் ஓரளவு முன்னேற்றமே இருக்கிறது. மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அமைகின்றது. இன்னைக்கு புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள்.
வாய்க்கு ருசியான சாப்பாடு அதை வந்து வீட்டில் செய்கிறதில்ல, அது வெறுத்து போச்சு. அதனால் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடுகின்றீர்கள். சினிமா, டிவி இந்த மாதிரி வந்து உங்களுடைய பொழுது கழிகின்றது, மகிழ்ச்சியாகவே கழிகின்றது. அடுத்து கன்னிராசி. மக்கள் மூலம் வருமானம் வருவதால் பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் குறைகின்றது. தொழிலில் வந்து வீண் தொல்லைகள் உண்டாகின்றன. அதனால் மனம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டாத கவலை தான். எப்படி சமாளித்து விடக்கூட சாமர்த்தியம் இருந்தால் கூட அனாவசியமாக கவலையில் ஈடுபடுகிறீர்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சியும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அடுத்து துளாராசி. அதாவது வந்து மாணவர்களின் மனம் கல்வியில் பூரணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதார துறையில் முன்னேற்றம் தெரிகின்றது. புதிய மனை, வீடு, நகை போன்றவை வாங்கும் நிலைமை உண்டாகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் ஏற்படுகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து வந்து விருச்சிக ராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கின்றது. கோவில் குளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உருவாகின்றது. புதிய ஆடை அணிகள் வாங்குகிறீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடனான சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. விருந்துக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளே நடக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களது செல்வம், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கின்றது. பணப்புழக்க வழக்கம் நன்றாக இருக்கின்றது. அதே சமயம் ஆடம்பர செலவு கூட அதிகமாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அடுத்து மகர ராசி. வாலிபர்கள் சிலர் காதல் வசப்படுகின்றீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு ரொம்ப வேகமாக மும்முரமாக நடைபெறுகிறது. பிரயாணங்களினால் நன்மையும் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபமும் உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலையில் வந்து பிரச்சனை உண்டாவதுடன் வேலைக்கு செல்லவே ஒரு மனமில்லாதல் போய்விடுகிறது. சிறு விபத்துக்கள் நடப்பதற்கு கூட ஒரு விபத்து தான், விபத்து நடப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. பணச்செலவும் அதிகமாகிறது. கால் வலி வருவதற்கு, காலில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மீனம். பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், லாட்ரி போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன்களே உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. மனம் புதிதாக எதையாவது கற்றுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இப்பொழுது இன்றைய பொழுதுக்கான நன்மை தீமைகளை பற்றி பார்த்தீர்கள். உங்களோட ஜாதகப்படி என்ன திசை, என்ன புத்தி, என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, பணப்புழக்க வழக்கம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை, குழந்தைகள், எதிர்காலத்தை பற்றி மிகவும் விரிவாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.